வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 13 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் இணையும் இடத்துல, அதாவது தமிழ்நாடு தெற்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. ஆனால் இப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதோட இணைந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா வரைக்குமே நீடிக்குது. இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதி வரைக்கும் காற்று சுழற்சி நீடிக்குது. ஆந்திர பிரதேசம் அருகே காற்று சுழற்சி நீடித்து தாழ்வு நிலை தீவிர தாழ்வு பகுதியை நீடித்து கொண்டிருந்தால் மழையானது ஆந்திர பிரதேசத்துக்கு தான் அதிகமாக பெய்யும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்லாம் கடுமையான மேகமூட்டம் காணப்படுகிறது. நேற்றைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழை. இன்னைக்கு எங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மானாமதுரைக்கும் திருப்பத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி. காளையார் கோவில் சிவகங்கையை மையமாக வைத்து கனமழை பொழிந்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட வடக்கு ஓரத்துலையும் வால்பாறையிலையும் மழை. இப்போ டெல்டா மாவட்டங்களில் கடும் மேகமூட்டம் காணப்படுகிறது. மழை வருவது போன்ற ஒரு அச்சுறுத்தல் மிரட்டலை கொடுத்து கொண்டிருக்கு. வேதாரண்யத்தில் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் மழை தொடங்க வாய்ப்பு ஏற்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், காற்று சுழற்சி தமிழ்நாட்டை நெருங்குன்னு. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக மாறி தமிழ்நாடு ஆந்திரா இடைப்பட்ட, அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா இடைப்பட்ட பகுதியில்னு. ஆனால் அது இருக்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா மையம் வேணா அங்கே இருக்கலாம், அதோட விரிவடைந்த பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை வரைக்கும் நீடித்து காணப்படுது. இதன் காரணமாக கடலில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. தொடர்ச்சியாக பொழிந்துட்டே இருக்கு. படிப்படியாக இது மேற்கு நோக்கி நகரும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். மேற்கு நோக்கி நகர் செயலிழக்கும். ஆனால் இது மேற்கு நோக்கி நகர்ந்து செயலிழக்கும் பொழுது காற்றோட போக்கு கிழக்கு நோக்கி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நகர்ந்தது போலவும் மியான்மர் நோக்கி நகர்ந்தது போலவும் பேசப்படும். மியான்மர் அருகே ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கு. அதை நோக்கி காற்று போகும், இது செயலிழக்கும். அப்போ என்ன ஆகும்? இது செயலிழந்தோன்னா காற்று தொடர்ந்து மியான்மர் நோக்கி போகும். அப்போ போய் மியான்மரில் போய் மழை அதிகமாக கொடுக்கும். இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும். அப்போ என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். ஆக நாளைக்கு அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது முதல்ல நாளைக்கு அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கு. அதாவது நாளை 14ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில். பிறகு காலை நாளை மதியம்லாம் மெல்ல டெல்டாவோட கடலோர பகுதி பெரும்பாலும் வடக்கு டெல்டான்னு சொல்லலாம். அதாவது மயிலாடுதுறை கடலோரம், காரைக்கால், நாகப்பட்டினம் கடலோரத்தில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு தெரியுது. அதே நேரத்தில் தெற்கு டெல்டாவிலையும் மழை வாய்ப்பு தெரியுது நாளைக்கு. அதே போல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரியுது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து செயலிழக்க அதோட விட்டம் பெருசாகும் பொழுது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரவலாகும். பிறகு வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும். அப்போ பார்த்தீங்கன்னா களைஞ்சு போனது மாதிரி, காணாமல் போனது மாதிரியும் இங்கே மழை பெய்யாமல் அப்படியே மியான்மரில் பெய்யும் பொழுது அது கிழக்கு நோக்கி நகர்ந்ததாக பேசப்படும். அங்கே இருக்கிற காற்று சுழற்சி வேற, தமிழ்நாட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி வேற. இது வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடல் போய் ஏற்கனவே அரபிக்கடலோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியோட இணைந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை
தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழை பிடிவி கொடுக்கும். 24 மணி நேரம் மழை இல்லை, வெப்பசலன இடிமழை பொடிவாக. அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே போகும், வளிமண்டல சுழற்சி மேலே இருந்து அது மழை பொழிவு ஏற்படுத்தும். கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை காத்திருக்கு. படிப்படியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை தீவிரமடையும், கர்நாடக பகுதிக்கும் தீவிரமடையும். காரணம் என்னென்னா, அந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகரும் அரபிக்கடலில். ஆக தமிழ்நாட்டில் கடலோரம் தொடங்கும் மழை, பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தொடங்கும். பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை மாலை இரவு மழை பொழிவாக கொடுக்கும். நல்ல கனமழையாக இருக்கும். ஒதுக்கி தான் இருக்கும். மாலை இரவு இடிமழைனாலே அது ஒதுக்கி தான். 24 மணி நேரம் பெய்தால் தான் கொஞ்சம் நெருக்கமாக பெய்யும், பரவலாக பெய்யும். மாலை இரவு மழைனாலே அது வெப்பச்சலன இடிமழை பொழிவு தான். ஆக காற்று சுழற்சி வெப்பச்சலனத்துடன் இணைந்த மழைன்னு சொல்லலாம். வரக்கூடிய 15, 16, 17, 18, 22ஆம் தேதி வரைக்கும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் வங்கக்கடலோரம் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். மேற்கு போனதுக்கு அப்புறம் முதல்ல வங்கக்கடலோர மழை இருக்கும், பிறகு மேற்கே போனதுக்கு அப்புறம் வங்கக்கடலோர மழை இருக்கும். மேற்கே பெய்யும் அளவை விட வங்கக்கடலோரம் குறைவாக இருக்கும். மேற்கிலிருந்து மழை கிழக்கு நோக்கி வரும். மேற்கு காற்று தொடங்கும்னு சொல்லலாம். மேற்கு காற்று தொடங்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும். கோடை மழை 22ஆம் தேதிக்கு அப்புறம் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கேரள கர்நாடக எல்லையோரத்தில் வலுப்பெறும். 25க்கு மேலே நல்லா வலுப்பெற்று 28 தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி வந்துடும். நல்ல ஒரு பருவமழையை, தென்மேற்கு பருவமழையை 28ஆம் தேதியிலிருந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகுது. சரி, இப்போ உங்களுக்கு எப்போ மழைன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடலோர மாவட்டங்கள் நாளை மறுநாள் அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவோட பரப்பு கூடும். ஆனால் ஆங்காங்கே தான் இருக்கும். மிதமான மழை பொழிவாக இருக்கும். ஒதுக்கி தான் இருக்கும். நேற்றுக்கு எப்படி முத்துப்பேட்டையில் அதிராமண்டலத்தில் பெய்தது போல் ஆங்காங்கே இருக்கும். மேற்கு நோக்கி நகரும் பொழுது செயலிழந்து கலைந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது உள்ளே தொடங்கும், ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கர்நாடக எல்லையோரத்திலையும் கேரள எல்லையோரத்திலையும் மழை தொடர்ந்து மாலை இரவு மழை பொழிவு எல்லா நாளும் இருக்கும். வங்கக்கடலோரமும் இருக்கும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கடலோரம் கொடுக்கும். ஆனால் மேற்கே பெய்யும் மழையை விட கிழக்கே குறைவாகத்தான் இருக்கும். எல்லாமே ஒதுக்கி தான். புரியுதுங்களா? தொடர்ச்சியாக பெய்யாது, பெரிய அளவில் மழை இருக்காது. பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், எங்கே சிவகங்கையிலையும் காளையார் கோயிலையும் கொட்டுது மழை. நேற்றைக்கு பெருக வாழ்ந்தான் சித்தமலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எப்படி கொட்டியதுன்னு. அதே போல் முத்துப்பேட்டை அதிராம்பட்டின இடத்துல நேற்றைக்கு கொட்டியது. இப்படி கொட்டும் இடத்துல கனமாக கொட்டும், அருகிலே ஒதுக்கும். இப்படியே மழை எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய 28ஆம் தேதி வரைக்கும். நாளையிலிருந்து தொடங்குது. படிப்படியாக உள்ளே தொடங்கும். கடலோரம் தொடங்குவது உள்ளே தொடங்கும். பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மாலை இரவு மழை பொழிவாக தினசரி வந்து கொடுக்கும். கிழக்கே நள்ளிரவு அதிகாலையில் வந்து கொடுக்கும். இரவுலையும் கொடுக்கலாம். ஆங்காங்கே ஒதுக்கி கொடுக்கும். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அந்த மழை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மாலை இரவு மழை தான். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் வலுவான மழையாக கேரளா கர்நாடகாவில் பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழியும். அநேக நீர்பிடி பகுதிகளில் பொழியும். 28ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குகிறது. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியாவிட்டால் மேலும் ஒரு முறை கேளுங்க. எல்லோருக்கும் மழை பெய்யணும் முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் மழை பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும். அருகருகே ஒதுக்கி எல்லா நாளும் மழை இருக்கும். பெரும்பாலும் மேற்கே கூடுதலாக இருக்கும். தொடக்கம் வங்கக்கடலோரம், படிப்படியாக உள்ளே, பிறகு மேற்கே தொடர்ந்து இருக்கும். கிழக்கே அவ்வப்பொழுது வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.